இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல பட்டன் பாதுஷா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஜூசியா சூப்பரான பட்டன் பாதுஷா 30லேருந்து 35 வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமா சுலபமா பண்ணலாம். இதுக்கு மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே ஆழாக்கில் தான் மெஷர் பண்றேன். டால்டா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படியே சர்க்கரை 1 கப், சமையல் சோடா 1 சிட்டிகை. அகலமான பாத்திரத்தில் டால்டாவையும் சமையல் சோடாவையும் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த டைரக்ஷன்ல நீங்க மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கையில, அதே டைரக்ஷன்ல சர்க்குலர் மோஷன்ல ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நீங்க பீட்டர் இருந்தாலும் அதுல பண்ணலாம். நான் கையில தான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். நல்லா சாஃப்ட் ஆகணும். ஒரே டைரக்ஷன்ல 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ண அப்புறம் பாருங்க, அந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சாஃப்ட் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்க. இப்படி பிடிச்சு பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இது ஒட்டுற மாதிரி இருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாதிரி கிரம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்தோடனே தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அதை சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 கப்புக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டது. பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். நெல்லிக்காய் அளவு பாலை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின அந்த பாலை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சின்ன ப்ரெஸ் நடுவில் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. உருட்டின உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது பட்டன் பாதுஷான்றதுனால இந்த சைஸு, நீங்கள் ரெகுலர்னா நல்லா பெரிய சைஸும் போட்டுக்கலாம். பேனில் சக்கரை பாகும், இன்னொரு அடுப்பில் நம்ம எண்ணெயும் சூடு பண்ணிடலாம். இந்த சக்கரை பாகுக்கு 1 கப் சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. டோட்டலாகவே இது சிம்மில் தான் இருக்கணும். இப்போ ஒன்றா அதில் ஸ்லோவாக சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸில் மேலே எழும்பி வரும் பாருங்க. மேலே எழும்பி வந்திருக்கு. ஃப்ளேம்லேயே பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் வேகணும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டீங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். வேகட்டும். சைமல்டேனியஸாக நம்ம பாகம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு கம்பி பாத்திரத்துக்கு இதை தயார்படுத்திடுவோம். இது மாதிரி வந்துட்டு போகணும். இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோன்னு எடுத்து பாகில் போட்டுடலாம். சூடான பொரிச்ச பாதுஷாவை எடுத்து அப்படியே இந்த பாகில் போட்டுருங்க. இந்த பாகம் கொஞ்சம் சூடு இருக்கணும். ரொம்ப ஆறுனா அது உள்ளே இறங்காது. எடுத்து எடுத்து பாகிலே சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இந்த சக்கரை பாகு போய் சேரணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுட்டேன். சூப்பரான பட்டன் பாதுஷா ரெடி. இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.